கோவையில் சிஎஸ்ஐ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஒருங்கிணைப்பில் 2 நாட்கள் நடைபெற்ற குறுமைய விளையாட்டுப் போட்டி. ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை ஸ்டெயின்ஸ் பள்ளி கைப்பற்றியது. கோவையில் மண்டல அளவிலான குறுமைய விளையாட்டுப் போட்டிகளை கோவை பந்தய சாலையில் சிஎஸ்ஐ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. கோவை நேரு ஸ்டேடிய வளாகத்தில் நடைபெற்ற இதில் கோவை நகர பகுதிக்கு உட்பட்ட சுமார் 44 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 2 நாட்களாக நடைபெற்ற இதில் 14, 17, 19 வயதுக்குட்பட்ட பிரிவுகளில் கைப்பந்து, கால்பந்து, கூடைப்பந்து, டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டுப் போட்டிகளும், ஓட்டப்பந்தயம், நீளம் மற்றும் உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல் உள்ளிட்ட தடகள போட்டிகளும் நடைபெற்றன. விளையாட்டுகளில் கலந்து கொண்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். இந்நிலையில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் வெற்றி கோப்பைகள் வழங்கும் விழா நேரு ஸ்டேடிய அரங்கில் நடைபெற்றது. விழாவில் சிஎஸ்ஐ மெட்ரிக் பள்ளி முதல்வர் குளோரி லதா டேவிட் அனைவரையும் வரவேற்று பேசினார். இதில் தலைமை விருந்தினராக தென்னிந்திய திருச்சபைகளின் கோவை மண்டல பேராயர் திமோத்தி ரவீந்தர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவித்தார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பேராயர் திமோத்தி ரவீந்தர் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களையும் வாழ்த்துவதாகவும், விளையாட்டுத் துறையில் மாணவர்களுக்கு ஊக்கமளித்து வரும் தமிழக அரசு மற்றும் முதல்வர், விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளை வெகுவாக பாராட்டி நன்றி தெரிவித்தார். மண்டல அளவிலான குறுமைய விளையாட்டுப் போட்டிகளில் மாணவர்கள் மற்றும் மாணவியர் பிரிவில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை ஸ்டெயின்ஸ் ஆங்கிலோ இந்திய பள்ளி கைப்பற்றியது. இந்நிகழ்ச்சியில் பேராயர் அம்மா ஆனி ரவீந்தர் மற்றும் ஆயர் பாபி ஆல்பிரட் ஜோசப் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு 66வது குடியரசு தின விளையாட்டு போட்டிகளிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாராட்டுக்கள். பங்கு பெற்ற அனைவரையும் வாழ்த்துகிறேன். குறிப்பாக தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு துணை முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பாராட்டி வாழ்த்தி, இந்த அழகான விளையாட்டு போட்டிகள் நடைபெறத்தக்கதாக அவர்கள் மூலமாக, அரசாங்கத்தின் மூலமாக பெற்றிருக்கின்ற நன்மைகளுக்காக, உதவிகளுக்காக அவர்களை